இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் வித் விஜய் அவர் வீடியோ பார்த்தோம். அந்த இடத்துல நம்ம முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களுக்கும் சாக்லேட் பீடா அண்ட் சில்வர் பீடா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபிளேவர் பீடா இருக்கு. ஓகே ஓகே. இதுதான் எங்களோட ஹோம்மேடு சீக்ரெட். ஓகே ஓகே. ஆமா. ஸோ நம்ம வந்து ஒரே நேரத்தில் 4 பீடா சாப்பிட போறேன். ஆயிரம் போவோமா அப்போ? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. சாக்லேட் பேர் வந்து அப்படியே ஃபுல்லாக வருது. அட்ரஸ், ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஹனிமூன் பீடா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அதை போய் சொல்லுங்க. கப்புள்ஸ் 2 பேர்த்துக்கு மட்டும். சரி, நம்மகிட்ட ஹனிமூன் பீடா பொண்ணு மாப்பிள்ளைக்கு. ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். நல்லா இருக்குங்க ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ நீங்கள் மதுரையை வந்து ஸ்பெஷலாக பீடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ நம்மகிட்ட என்னென்ன பீடாஸ் இருக்கு ப்ரோ? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளேவர் பீடா இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. அதில் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் பீடா. ஸோ பீடாவும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து சாக்லேட் பீடா. இது வந்து சில்வர் பீடா. ஓகே ப்ரோ, சில்வர். இனிமேல் ஸ்பெஷல் பீடா நம்ம போட போகிறோம். ஓகே ஓகே. ஆமாம். ஸோ ஸ்பெஷல் பீடா வந்து நமக்கு ப்ரோ வந்து லைவில் போட்டு காமிக்க போகிறாரு. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே இன்க்ரீடியன்ட்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஒரு பீடா வந்து மினிமம் எவ்வளோ ப்ரோ ரேட்டு? நம்மள்ட்ட மினிமம் வந்து 10 ருபீஸ்லேருந்து பண்ணுறோம் ப்ரோ. 10 ரூபாலேருந்து. ஆமாம். 10 ரூபாய்க்கு என்ன பீடா ப்ரோ கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு மென்டலோட நல்ல குவான்டிட்டியோட தரமாக கெமிக்கல் இல்லாமல் நல்லா ஃபுட்டு மாதிரி நம்ம பீடா விரும்புகிற மாதிரிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். பண்ணித்தரீங்க. இது போக நம்ம வந்து ஹோட்டல்ஸ்க்கு ஒரு 6-7 ஹோட்டல்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக. ஓகே, ரெகுலர் சப்ளை பண்ணுறீங்க? ஆமாம், ரெகுலர் சப்ளை பண்ணி. ஓகே, என்னென்ன ஹோட்டல் ப்ரோ பண்ணுறீங்க? நம்ம வந்து ஆரப்பாளையம், ஓகே, இந்த பக்கம் அண்ணா நகர், கேகே நகர், சரி, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஓகே ப்ரோ. இப்போ சில பேர் வந்து மேரேஜ் கேட்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி என்ன ப்ரோ பண்ணுறது? மேரேஜுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் எடுத்து ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், லைவ்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக வெளியூருக்கு கேட்டாங்கன்னா வெளியூரில் வந்து பண்ணுங்க அப்படின்னா வெளியூருக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பே பண்ணி தந்துடுவீங்க? ஆமாம், பே பண்ணிட்டு. ஓகே ப்ரோ. ஒரு நாளைக்கு எத்தனை பீடா ப்ரோ அப்படியே? நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 பீடா இந்த மாணிக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கலாம், ரெகுலராக 100 பீடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ப்ரோ. இப்போ மேரேஜ்னா வந்து அவங்க நேராக போய் லைவ்ல போய் பண்ணிடுவீங்க? ஆமாம், நேராக லைவ்ல பண்ணிடுவோம். இப்போ வெளியூர்னா ப்ரோ? வெளியூருக்கு லைவ்ல பண்ணோன்னா பண்ணுவோம் ப்ரோ. இல்லை எங்களுக்கு ரொம்ப தூரம், இல்லை எங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்தே நம்ம வந்து பாக்ஸில் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பொர்த்தபிளாக போட்டு அட்டைப்பெட்டி அடைச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் இந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பாருங்கள் பேக்கிங் எப்படி போட்டிருக்காங்கன்னா பாக்ஸோட வந்துடும் அப்படியே. இது சாக்லேட், இது சில்வர். ஆமாம். சாக்லேட் உள்ள என்னென்ன ப்ரோ போடுவீங்க? நம்ம வந்து குல்கந்த், இந்த மாதிரி செரி, ஓகே, இந்த மாதிரி சாக்லேட் இது எல்லாமே நம்ம ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு தேவை, நம்ம ஹோம்மேடு இதெல்லாம் பண்ணி ஓகே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, மேலே இருக்க ஜெம்ஸ் என்ன ப்ரோ? ஆமாம், ஜெம்ஸ். இது வந்து சாக்லேட் மிட்டாய் மாதிரி மிட்டாய். சரி, ஓகே. அதே மாதிரி சில்வரில் ப்ரோ? சில்வரில் வந்து இதே மாதிரி தான் பிரதர். சில்வரில் வந்து எப்படின்னா நூடுல்ஸ், இந்த மாதிரி குல்கந்த் நம்ம ஹோம்மேடில் ஒரு 2 இது ஆட் பண்ணி அப்புறம் 2 ஸ்வீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து சில்வர் வந்து ஈட்டபிள் சில்வர் தான், 916 மாதிரி இது. ஓகே ஓகே. அதனால நம்ம சாப்பிடலாம். இது வந்து சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. எல்லாரும் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து சாப்பிடலாம், இல்லை. நம்ம வந்து 75 இயர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்படின்னா பாட்டி பண்ணாங்க, பாட்டிக்கு அப்புறம் மாமாங்க இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் பீடா போட்டு காமிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ அது போடலாமா ப்ரோ? போடலாம். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்பெஷல் பீடா போடுறதுக்கு. ஓகே ப்ரோ. இதுதான் மீனாட்சி. ஓகே ப்ரோ. இதுதான் நம்ம வந்து ஸ்பெஷலுக்கு கொடுத்துட்ருக்கோம். போட போகிறீங்க? சரி. ஆமாம், மேக்ஸிமம் எல்லாரும் கம்மியாக போடுவாங்க. சரி, நம்ம கொஞ்சம் இதுவாக பண்ணி தரமாக பண்ணி கொடுப்போம். சரி சரி. நம்மளோட ஆம்பியன்ஸே வந்து வேற லெவலாக இருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்களே அதை சொல்லுவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இதுதான் ரத்னம். ஓகே. இது மேக்ஸிமம் யாரும் காஸ்ட்லி கூட அப்படின்ட்டு வைக்க மாட்டாங்க. சரி சரி. நம்ம மேக்ஸிமம் இதுதான் வச்சு நம்மளோட இதுவாகவே கொடுப்போம். டேஸ்ட் வரும். அது போக நம்ம காசுக்காண்டி நம்ம இது பண்ணல, கொடுக்குறது ஒர்த்தாக கொடுக்கணும், தரமாக கொடுக்கணும். ஆமாம், இந்த ஒரு இதுக்காண்டி நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருமே இந்த மாதிரி போட மாட்டாங்க. வெத்தலை நல்ல பெரிய வெத்தலையாக. ஆமாம், நம்ம அதுக்குன்னு தனியாக வாங்குவோம் பிரதர். இது வந்து பாக்கு இந்த க்ரஷ் பண்ணது. ஓகே ப்ரோ. இது போடுவோம் நாங்கள். சரி. செரி ஆட் பண்ணுவோம். எல்லாமே நாங்கள் வந்து கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக. ஆமாம், நேச்சுரலாகவே இது கொடுப்போம். இதுதான் எங்களோட ஹோம்மேடு சீக்ரெட்டு. ஓகே ஓகே. ஆமாம், இதுதான் நிறையா பேர் எங்கள்கிட்ட கேட்பாங்க, அது என்ன. ஆமாம், இது எங்களோட இதுதான் வந்து செரிமானம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுதான் குல்கந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்வீட்டு. சரி, இந்த ஸ்வீட்டு தான் பார்க்கிறோம். நல்ல வாசனையாக இருக்குது ப்ரோ. ஆமாம், இதில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் பாக்கெட்டாக அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் இதில் வந்து தேன்
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள். மிக்ஸ் பண்ணிடுவீங்க? ஆமாம், நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். சரி ப்ரோ. இது வந்து சீரகம், முட்டாய் எல்லாத்தையும் நாங்களே மிக்ஸ் பண்ணி சரி இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எத்தனை ஐட்டம் எத்தனை ஐட்டம் ப்ரோ போடுவீங்க மினிமம்? ஒரு மினிமம் 10 ஐட்டம் போடுவோம். 10 ஐட்டம், 10 11 அது வரைக்கும் போடுவோம். ஆமாம். இது வந்து தேங்காய் பூ, கெமிக்கல் எதுவும் கிடையாது, எதுவும் சேர்க்க மாட்டோம். அப்படியே நாங்களே ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி வீட்டில் பண்ணுறது. ஆமாம், அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. சரி, இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ? ஆமாம், இப்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. சரி ப்ரோ. இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பார்க்க போகிறோம். ஓகே. ஆமாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நீங்கள் பாருங்க. அதுவும் ஸ்பெஷல் தான்? அது ஸ்பெஷல் தான். ஓகே. ஸ்பெஷல் எத்தனை ப்ரோ நம்மகிட்ட? நம்மகிட்ட வந்து ஸ்பெஷலில் வந்து ஒரு 18 இருக்கு. 18 17 இருக்கு. 17 ஸ்பெஷல் மட்டும் இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. ஜெல்லி போடுவோம், கல்கத்தா, சாக்லேட்டு, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, சஃப்ரூனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி. ஆமாம், ஸ்ட்ராபெரி. இதுதான் ஸ்ட்ராபெரி சட்னி. ஓகே சரி. ஆமாம், இதுதான் மென்தால். சரி. இந்த மென்தால் மேக்ஸிமம் யாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இது பண்ண மாட்டாங்க. பீடானா எல்லாத்துக்கும் பேசிக்காக என்ன ப்ரோ வரும்? பீடானா என்ன, மேக்ஸிமம் எல்லாரும் சாதா நார்மலாக வெத்தலை பாக்கு மணிக்கே இருக்கும், இந்த மாதிரி நினைப்பாங்க. இது சாப்பிட்டு தெரிஞ்சவங்க தான் பிரதர் இதோட இதுவே அவங்களுக்கு புரியும். இப்போ நிறைய பேர் பீடா தான் விரும்புகிறாங்க. பீடான்னு போது யாருக்குமே அவ்வளோவா தெரியாமல் இருந்துச்சு. அது வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஆல்கஹால் மாதிரி இருந்த மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ நேச்சுரலாகவே லேடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பீடா சாப்பிடுவோம், அது ஸ்வீட்டாகவே ஆக்கிட்டோம். அந்த கலா அந்த இதெல்லாம் சேர்க்கறது இல்லை, நம்ம அதெல்லாம் பண்ணுறதும் கிடையாது. நம்ம ஸ்வீட்ல எத்தனை ஃப்ளேவர்னாலும் நம்ம தைரியமா கொடுப்போம், நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, நாங்க பண்ணி கொடுப்போம். சரியா ப்ரோ? ஆமா, சரி சரி. நம்மளோட ஹோம்மேடை வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துருவோம் பிரதர். சரி ஓகே. இந்த ஒரு இதை ஓகே. ஆமா, இது வந்து நம்ம ஹோம்மேடு. இது நாங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சேர்த்துருவோம். ஆமா, இது வந்து எந்த இது எசன்ஸோ அந்த இது எதுவும் சேர்க்கறது இல்லை. நாங்கள் நேச்சுரலாகவே வீட்டில் லேடிஸ் நம்ம வீட்டில் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ப்ரோ சாக்லேட் போடுறாரு, இந்த சீரக மிட்டாய் எல்லாம் இருக்கிறது. ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா உங்களால் எத்தனை நம்பர் கொடுக்க முடியும்? ஒரு நாளைக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா 1000 வரைக்கும் கொடுப்போம். 1000 வரைக்கும், 1000 வரைக்கும் கொடுப்போம். ஓகே ஓகே. இல்லை லைவ்ல வந்து ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு 12 மணிக்கு அடிச்சு சொன்னாலும் மறுநாள் காலைல வாங்க, இந்த வந்து அமௌண்ட் மொத்தமாக வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து எங்களுக்காண்டி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் உடனே வாங்கிக்கோங்க. போயிருவீங்க நீங்கள்? ஆமாம், லைவ்னப்போ 5000 பீடாவிலேருந்து 10000 பீடா வரைக்கும் நாங்கள் போடுவோம். பண்ணி தந்துடுவோம். ஆமாம், அது வரைக்கும் நாங்கள் பண்ணி தருவோம். ஓகே. இப்போ இது மாதிரி எப்படி மடிக்க முடியுமா? எப்படி? நான் மடிச்சு தருவேன். மடிச்சு தந்துடுவீங்க. நாங்கள் மேக்ஸிமம் இப்போ ஸ்பெஷலுக்கு வந்து நிறைய பேர் ஏலக்காய் அது இதுன்னு சேர்ப்பாங்க. நாங்கள் மேக்ஸிமம் சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு கிராம்பு விருப்பம் இருந்தால் நாங்கள் பண்ணி தருவோம். ஓகே. அது மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு கிராம்பு விருப்பம் இருக்கா? கிராம்பு வேணாம். ஏன்னா ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம் ஆமாம். இதை நீங்களே சாப்பிட்டு பாருங்க. ஓகே. உங்களோட நீங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. ஸோ ஸ்பெஷல் பீடா வந்து நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ சாப்பிட சொல்லியிருக்காரு. ஸோ 4 பீடா நம்மக்கிட்ட இருக்குது. சாக்லேட் இது, ஸ்ட்ராபெரி இது, ஸ்பெஷல் இது வந்து சில்வர் இது. ஸோ 4 பீடா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் பீடா சாப்பிட போகிறோம். ஸோ சாக்லேட் பீடா இருப்பாங்க, மேலே ஜெம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது பீடா பார்க்குறதுக்கு. எப்படி சரிங்க சாக்லேட் பீடா மேலே சாக்லேட் லேயர் அப்படியே போட்டுருவீங்க? ஆமாம், மெல்ட் பண்ணி அப்படியே இது பண்ணி இருப்பாங்க. வெத்தலை ஃபுல்லாக வந்து சாக்லேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படியே வாயில் போவோமா இப்போ? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் வந்து அப்படியே ஃபுல்லாக வருது. பீடா மாதிரியே தெரியல. அந்த பீடாவோட சேர்ந்து உள்ளுக்குள்ளே கடிச்சு முழுங்கினாலும் இந்த பீடா தெரியுது. வெளியே வந்து ஃபுல்லாக அந்த சாக்லேட் அந்த வெத்தலையில் தடவி இருக்கிறது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாக்லேட் பீடா எவ்வளோ ப்ரோ? சாக்லேட் பீடா இது வந்து நம்ம வந்து கம்மியாக பண்ணுறோம். எல்லாருமே 50, 60 இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வெறும் 35 தான் பண்ணுறோம். 35 தான் வந்து கண்டிப்பாக 35க்கு ஒருத்தர் சாக்லேட் பீடா. இது நம்ம எத்தனை குவான்டிட்டி வேணால் கொடுக்கலாம்? நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரே நேரத்தில் 4 பீடா சாப்பிட போகிறேன். ப்ரோ சொன்னார் 4 பீடா சாப்பிடலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக சாப்பிடலாம் ப்ரோ, ஹோம் மேட் தான், அதனால எந்த பிரச்சனையும் வராதான்னு சொன்னார். அதனால ப்ரோ சொன்ன தைரியத்தில் நான் சாப்பிட போகிறேன். அடுத்த பீடாவை 4 பீடா கண்டினியூ சாப்பிட போகிறேன். இப்போ இது வந்து ஸ்ட்ராபெரி பீடா. ஸோ இது வந்து பாங்க எப்படி இருக்குன்னு இப்போ வந்து வாயில போவோம். அப்படியே எசன்ஸ் நிறையா வந்துருக்கு. சாப்பிட்டு சொல்கிறேன் கேட்காது உங்களுக்கு. எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா இருக்குது. நிறைய பேர் ரொம்ப சின்னதாக இருக்கும், சின்னதாக இவ்வளோ பெருசாக போட்டு காய்ச்ச சொல்லுவாங்க. ஆனால் பீடாவை வெத்தலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய வெத்தனால கையளவு வெத்தலையில் போடுறாங்க அவங்க. அதனால் வந்து சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட் அப்படியே வருது. இவ்வளோ சொன்ன மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த ஹோம் மேடு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரியல, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் பீடா சாப்பிட போகிறோம். ஸோ ஸ்பெஷல் பீடா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்குள்ள வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பெஷல் பீடா வந்து எப்படி போடுறாங்கன்னு. இதான் நம்ம போட்டோம்.
இதுவும் அதே மாதிரி தான் வாய் ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம சாப்பிட்றப்பே தெரியும் உங்களுக்கு. எசன்ஸ் வந்து ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக போகுது அப்படியே. எந்த இதுவும் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்கள் விஷயம் சாப்பிட்றப்பே தெரியும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வெத்தலையிலேருந்து உள்ளே போடுற ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. இது எவ்வளோ கிடைக்குது நமக்கு? இது வந்து 25 பெட்டர். 25 தான். 25 தான் பண்ணுறோம். 25க்கே கண்டிப்பாக வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. உங்கள் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனு இதை சின்ன காது குட்டு அப்படி கூட நீங்கள் போடலாம். கறி விருந்துக்குலாம் கண்டிப்பாக போடலாம். வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர். ப்ரோ சொன்னார் வந்து இது வந்து ஈட்டபிள் சில்வர்னு சொன்னார். 916 சில்வர்னு சொன்னார். இது ஸோ அதனால் ஃபுல்லாக ஈட்டபிள். இது வந்து சாக்லேட் மாதிரி. இது எப்படி ப்ரோ அந்த சில்வர் டிப் பண்ணி எடுத்துருவீங்க? ஆமாம், டிப் பண்ணுவோம். பேப்பர் மாதிரி கோட்டிங் இருக்கும். சரி பண்ணுவோம். சரி ப்ரோ. சரி, இப்போ இந்த சில்வர் பீடா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நான். இந்த சில்வர் அந்த ஒரு கேஸ் வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா இருக்குது சில்வர் பீடா. இப்போ நம்ம 4 இடத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் நம்ம கையிலலாம் இருக்குப்பாங்க சில்வர். இப்போ நீங்கள் கோல்டு அந்த பேப்பர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் விற்கிறாங்க. இப்போ இந்த கோல்டு அந்த மாதிரி இந்த இதில் இருக்குது பாருங்கள். நம்ம தனியாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சில்வர் பீடா ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க சில்வர் பீடாலாம். எனக்கே சில்வர் பீடாலாம் இங்கே இருந்தால் தெரியும், ப்ரோ சொல்லி தான் தெரியும் எனக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 பீடாவும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 4 நான் சாப்பிட்டேன், கண்ணு முன்னாடி சாப்பிட்டேன் நான். ஏன்னா சாப்பிட முடியுது. 4 பீடா சாப்பிட்டானே முக்கால்வாசி நான் பீடா வந்து அப்போ லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன். பட் இந்த பீடா வந்து 4 பீடாவும் சாப்பிட முடியுது என்னால். அது மீன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா அந்த குவாலிட்டி நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால 4 பீடா சாப்பிட முடியுது என்னால். ஏன்னா வாயில் இருக்குது பீடா எனக்கு. அதனால் வந்து சூப்பராக இருக்குது பீடா எல்லாமே. 4 பீடாவும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோ பீடா எல்லாமே சாப்பிட்டேன், செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ப்ரோ பீடா எல்லாமே. நம்ம பீடா எப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல சாப்பிட்ருப்பீங்க? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. நம்ம இடத்துல எப்படி இருந்துச்சு? நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் போகிறப்பே பார்த்தேன் வெத்தலைலாம் நல்லா கையளவு இருக்குது. ஆமாம், நம்ம வெத்தலை வாங்குவோம். வெத்தலை வாங்கி நல்லா பெரிய வெத்தலை வாங்கி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம். சூப்பராக சாப்பிடும் ப்ரோ, சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ, உங்களை கான்டாக்ட் பண்ண ப்ரோ கான்டாக்ட் பண்ணுறது நம்மளோட விசிட்டிங் கார்டு. ஓகே ப்ரோ, அப்படியே காட்டிடுங்க ப்ரோ விசிட்டிங் கார்டு. ஸோ நீங்கள் விசிட்டிங் கார்டு அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே விசிட்டிங் கார்டில் இருக்குது. அட்ரஸு, ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோவை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் கீழேயும் கொடுப்பேன். நான் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, உங்கள்கிட்ட ஹனிமூன் பீடா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். அது இப்போ யாராவது பல்க் ஆர்டரு இல்லை லைவ் பீடா நம்ம அந்த இடத்துல போடுறப்ப ஓகே கப்புள்ஸ் 2 பேர்த்துக்கு மட்டும் சரி நம்மக்கிட்ட ஹனிமூன் பீடா பொண்ணு மாப்பிள்ளைக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஆமாம், ஓகே. நம்ம சேனலில் பார்த்துட்டு கால் பண்ண அந்த ஆஃபர்ஸ் பண்ணி தரீங்களா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணி தரோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. 100 பீடாக்கு மேலே பண்ணி இருந்தால் எக்ஸ்ப்ளோர் வித் விஜய் அப்படின்னு சொல்லி வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களுக்கு வந்து சாக்லேட் பீடாவும் சில்வர் பீடாவும் நம்ம ஃப்ரீயாக தரீங்க. ஆமாம், ஓகே. மினிமம் 100 குவான்டிட்டி ஆர்டர். ஆமாம், மினிமம் 100 ஆர்டர். ஆமாம், ஓகே. லைவ்னா 500. ஓகே. அதுலேயே வந்து யாராவது உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி அவங்க வீடியோ பார்த்தோம், ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் வித் விஜய் அவர் வீடியோ பார்த்தோம், அந்த இடத்துல நம்ம முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கும் சாக்லேட் பீடா அண்ட் சில்வர் பீடா ஃப்ரீயாக தரீங்க. ஆமாம்.